அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டு, ப்ரூஃபு இது எல்லாமே ஒரு பேசுபொருளாக அடுத்த கட்டத்திற்கு அது தேவையானவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது பயனுள்ளதாக அமையுது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் கமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து அந்த கேள்விக்கு நம்ம ஒன்லைனில் ரிப்ளை பண்ணிடலாம், எஸ் ஆர் நோன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்துட்டோன்னு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தேவையான டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்களுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி அந்த இது வந்தோடனே நான் ஒரு வீடியோவாகவே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டு தான் இந்த டிப்ளமோ பிஎஸ்டிஎம் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஸோ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா, டிப்ளமோவுக்கு ஏன் பிஎஸ்டிஎம் தரலை அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, ஃபோன்லேயும் நம்மக்கிட்ட இந்த ஒரு 10 நாளாக 15 நாள் நம்மகிட்ட நிறையா பேர் ஃபோனில் பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் வாங்கிட்டாங்க, அதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு தொகுத்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ வந்த பிறகு டிப்ளமோவுக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இதுக்கு முன்னால் ஒரு 6 months பிஃபோர்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கேளுங்க. ஏன் அப்படின்னா டிப்ளமோவுக்கு தமிழில் தான் எக்ஸாம் படிக்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட்டு தமிழில் தான் எக்ஸாம் ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின்னு தமிழ்லேயே தான் இருக்குது. அப்போ ஒரு தேர்வு வந்து தமிழில் படிக்கிறாங்க, தமிழ் எழுதுகிறாங்க. இதை விட பிஎஸ்டிஎம்க்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். நான் அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இன்னொன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு வந்து இருக்குது. இது யார் வந்து இந்த ஆர்டர் போட்டது அப்படின்னா நம்மளுடைய தொழில்நுட்ப கல்விக் கழகம். ஸோ டிப்ளமோவும் பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படின்னு டிப்ளமோ படித்த ஒருத்தர் அவர் ஆர்டிஐயில் போட்டு கேட்டு வாங்கும்போது அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் 3 கேள்வி கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்கள் தேர்வுகளை தமிழ் வழியில் எழுதவும் படிக்கவும் அனுமதிக்கப்படுகிறார்களா என்ற தகவலை வழங்க வேண்டும். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, இது தொடர்பாக இவ்வியக்க கடிதத்தின் நகல் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்கள் தமிழில் தேர்வுகளை எழுத எந்த அரசாணையின்படி அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை வழங்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சேம் ஆன்சர் ரிப்ளை பண்ணுறாங்க. 3 என்னென்னா, மனிதவள மேலாண்மை துறை அரசாணை எண் 82 நாள் 10/8/2021 படி பட்டய படிப்பிற்கு பிறகு பட்டய படிப்பை முடித்தவர்கள் பட்டய படிப்பிலும் தமிழ் வழி சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ள நிலையில் டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு இதுவரையில் தமிழ் வழி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதா என்ற தகவல்களை தெரிவிக்க வேண்டும். அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஜிஓ போட்டிருக்கோம் தெரியும், பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் கல்வி படித்தா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு. அப்போ வந்து அந்த ஜிஓ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஜிஓ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித் தகுதி வந்து டிகிரியாக இருந்துச்சுன்னா, டிகிரியாக இருந்தால் 1ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும் தமிழில். அது டிப்ளமோவாக இருந்தால் 1ஆவதுலேருந்து 10ஆவது ப்ளஸ் டிப்ளமோ அல்லது 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் ப்ளஸ் டிப்ளமோ. அப்போ 10th +2 +3யும் 10th +2
+2வும் 10th +3யும் நீங்கள் தமிழ்லே படிச்சிருந்தா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு 2021 வெளியான அரசாணையின்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிப்ளமோவில் பிஎஸ்டிஎம்மே கிடையாதுன்னு இருக்கு. ஸோ அதனால் என்ன, இது ஏற்கனவே பிஎஸ்டிஎம் இதுக்கு இருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது ரிப்ளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடால் அங்கீகாரம் பெற்ற அனைத்து பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் 10ஆம் வகுப்பு முடித்து 3 வருடம் பட்டய படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 2.11 படி பயிற்று மொழி ஆங்கிலம் மட்டும்தான், தமிழ் இல்லை. அதற்கான இவ்வலுவலக ஹேண்ட்புக்கின் நகல் இத்துடன் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் வழங்க இயலாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. யார் அப்படின்னா, தொழில்நுட்ப கல்விக் கழகம், ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் படி தமிழ் வழியில் கல்வி கிடையாதுன்னு சொல்லி அவங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க இயலாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. யார்? இப்போ இவங்க. ஸோ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்மே இல்லையான்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பிஎஸ்டிஎம்முக்கான ஒரு பிஎஸ்டிஎம் பற்றியும் அதில் ஒரு இது கேள்வி வரும்போது அதற்கு நீதிபதி அவர்கள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ அதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸினுடைய 22/12/2023 அன்று வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய ஜட்ஜ்மெண்ட்டினுடைய நகல். இந்த தீர்ப்பை வெளியிட்டது யார் அப்படின்னா, மாண்புமிகு நீதிபதி திரு ஆர் மகாதேவன் அவர்களும் மாண்புமிகு நீதிபதி திரு ஜஸ்டிஸ் முகமது சஃபீக் அவர்களும் தான் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பில் மோட்டார் வெஹிக்கிள் சம்மந்தமான பல விஷயங்களை அவங்க டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அதில் ஒரு டாபிக் தான் டிப்ளமோ பிஎஸ்டிஎம்மை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ டிப்ளமோ பிஎஸ்டிஎம் பற்றி அவங்க தெளிவாக ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்லேயும் நடந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, டிப்ளமோ டாட் லெட்டர் படி இங்கிலீஷில் மட்டும்தான் இது டீச் பண்ணுறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். அதனால் இது வரைக்கும் எந்த ஒரு சிங்கிள் பர்சன் கூட பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் செலக்ட் ஆனது கிடையாது. ஒன்லி ஃபில்டு பை நான் பிஎஸ்டிஎம் கேட்டகரி தான். அதனால் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வராது அப்படின்னு சொல்லி அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை அவங்க இது வைக்கிறாங்க. அடுத்து இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2018 வழக்கு நடக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு விதமான ஆர்கியூமெண்ட்டில் வரும்போது அடுத்து சொல்கிறாங்கன்னா திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிசியில் தமிழ் லாங்குவேஜ் ஒன்லி இது கிடையாது டிப்ளமோவுக்கு, மற்றதுக்கு வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே ஒவ்வொன்றுலேயும் என்ன காட்டுறாங்க. பிஎஸ்டிஎம்முக்கு டிப்ளமோ பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது அது அப்ளை ஆகிடுது. ஆனால் நீங்கள் ஒரு சிவி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அவங்களுடைய ஃபார்மேட்டில் இல்லைன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நீக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னா, பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சி அலாட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது டிப்ளோவுக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தா, டிப்ளமோ அவங்க அவங்களுடைய இந்த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷ்னால தமிழ் கிடையாது அப்படி முடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாதங்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும்போது 80வது பேரா தான் மிக முக்கியமான பேரா. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, as per the issue regarding to the person who have applied under PSTM quota is concerned. ஓகேவா? ஸோ இந்த ஒருத்தர்
மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, we find no error in the finding of the land judge. As rightly appreciated by the land judge, a certificate from the head of the institution is sufficient. The notification does not contemplate any procedure to get letter from dot. அப்போ என்ன சொல்கிற அப்படின்னா, அடுத்து the early letter of dot dated 10/1/1985 has left it to the discretion of the institution regarding the medium of instruction. No other administrative or executive order has been produced to restrict the medium of instruction to English alone. Once it is certified by the head of the institution that the medium of instruction during the course has been in Tamil and the exams were also written by the student in Tamil, we are of the view that requirement is satisfied. Accordingly, the issue is answered. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் பிஎஸ்டிஎம் கோட்டாவில் அப்ளை பண்ணுறாரு டிப்ளமோவுக்கு. அவர் அந்த இதை வந்து இவங்க வந்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட அவங்க படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து அவங்க தமிழ் வழியில தான் படித்தாங்க அப்படின்னு ஒரு இது சர்டிஃபிகேட் கொடுத்தாலே அதுவே போதுமானது. கம்பல்சரியாக அவங்க டாட்டில் வந்து பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அறிவிக்கையில் போடவே இல்லை. டிஎன்பிஎஸ்சியுடைய பிஎஸ்டிஎம்முக்கான அந்த ஃபார்மில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க யார், அவங்களுடைய அப்பா பேர் என்ன, அவங்களுடைய தமிழ் வழியில் படித்தாங்களான்னு சொல்லி சம்மந்தப்பட்ட காலேஜுடைய சைனும் சீடு தான் இருக்குது. அதில் போய் நீ டோட்டில் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் டோட் வழியில் லெட்டர் படி தமிழ் வழியில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் மட்டும்தான் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்து அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் அவங்க தமிழ் வழியை படித்தாங்கன்னு வந்து சைன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே போதுமானது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த டிப்ளமோ காலேஜில் உள்ள எக்ஸாமை தமிழில் தான் படிக்கிறாங்க, தமிழில் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இது ஒன்றே நமக்கு போதுமானது. அதனால பிஎஸ்டிஎம் இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க, ஓகேங்கிறாங்க, சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறாங்க. ஸோ பிஎஸ்டிஎம்முக்கு இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு வெளியான பாயிண்ட்டு. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய ஜட்ஜ்மெண்ட்டு போய் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆஃபீஸர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் இதை பற்றி போய்கிட்டு இருக்கு. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் நெக்ஸ்ட்டு ஒரு யாரெல்லாம் தேர்வு செய்கிறாங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு ஒரு இது வெளியே வரும். அதில் பிஎஸ்டிஎம் கேட்டகரி டிப்ளமோ இருந்தாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து அதில் பிஎஸ்டிஎம் வந்து கேன்சல் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் இது வரைக்கும் வெளியிட்ட எல்லா கேண்டிடேட்டையும் என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதில் பிஎஸ்டிஎம் டிப்ளமோ இன் பிஎஸ்டிஎம்மில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு உள்ளே வந்தால் அது வந்து நமக்கு மிகப்பெரிய அப்படி வரதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பிஎஸ்டிஎம் வந்து டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு டிப்ளமோவுக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம். டிப்ளமோவுக்கு ஏன் பிஎஸ்டிஎம் தரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிறது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது நம்மளுடைய மெயின் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு நமக்கு மதர் டங் வந்து தமிழ், செகண்ட் வந்து இங்கிலீஷு, அப்புறம் அவங்கவுங்களுடைய சில லாங்குவேஜ் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் என்னது, ஒரு கோர்ஸ் தான் டிப்ளமோ. ஸோ டிப்ளமோவுக்கு தமிழில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறாங்க. கொஸ்டின் பேப்பரு கவர்மெண்ட்டே தமிழில் தான் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இங்கிலீஷில் வரும். அதாவது நான் பிஹெச்டி பேசல, பொதுவாக சொல்கிறேன். கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் வரும். ஆனால் டிப்ளமோவுக்கு தமிழில் தான் செமஸ்டர் கொஸ்டினே தமிழில் தான் வருது. தென் அதே மாதிரி என்ன அப்படின்னா தமிழில் தான் எக்ஸாமுக்கும் படிக்கிறாங்க, தமிழில் தான் அங்கே டீச்சும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் வழியில் நடத்தக்கூடிய ஒரு பாடத்துக்கு
தமிழ் வழியில் தேர்வு எழுதக்கூடிய ஒரு பாடத்துக்கு அரசாங்கமே தமிழ் வழியில் கொஸ்டினை அடித்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ் வழியில் ஏன் தரக்கூடாது? பிஎஸ்டிஎம்னா என்ன அர்த்தம்? பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் தானே. அப்படி இருக்கும்போது தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற ஒரு பாடத்துக்கு பிஎஸ்டிஎம் ஏன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கேள்வி. இங்கிலீஷுங்கிறது நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு ஒரு பொதுவான லாங்குவேஜாக இருக்குது. அதுபோக இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மொழி இருக்குது அவங்களுடைய தாய்மொழியாக. நமக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து தமிழ், கேரளாவுக்கு வந்து மலையாளம், தெலுங்குக்கு ஆந்திராவுக்கு வந்து தெலுங்கு, கர்நாடகாவுக்கு வந்து கன்னடா, நார்த்தில் வந்து ஹிந்தி அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மொழிகள் இருக்குது. அது பேர் என்னது? ரீஜினல் லாங்குவேஜஸ். அப்போ ரீஜினல் லாங்குவேஜஸுக்கு இல்லாத இம்பார்ட்டண்ட்டு எப்படி ஒரு இங்கிலீஷுக்கு கொடுத்தாங்க அவங்க? அப்போ இந்த டிப்ளமோ வந்து இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒன்றும் அப்போ நம்ம தாய்மொழி தமிழுக்கு இங்கே என்ன இம்பார்ட்டண்ட் இருக்குது? ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம்ங்கிறது டிப்ளமோவுக்கு ஏன் மறுக்கப்படுதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே யார் வேணால் என்ன வேணால் படிக்கலாம். இது வந்து பல மொழிகள் கொண்ட ஒரு நம்மளுடைய நாடு இந்தியா. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இங்கிலீஷ் வந்து நமக்கு தேவை தான், அதை மறுக்கலை. ஆனால் தமிழில் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மொழியின் பேரை கொண்ட ஒரே ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தான். மற்ற எந்த கேரளாவுக்கு வந்து மலையாள நாடுன்னு பேர் கிடையாது, கேரளம் தான், ஆந்திரா தான். அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியவே ஒரு நேமாக வச்சுருக்கிற நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தமிழில் படித்து, அப்புறம் 10ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழில் படித்து, அல்லது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தமிழில் படித்து டிப்ளமோ ஜாயின் பண்ணி டிப்ளமோவில் தமிழில் படித்து தமிழில் தேர்வு எழுதக்கூடியவங்க எப்படி பிஎஸ்டிஎம்முக்கு தகுதி இல்லாதவங்களாம் போவாங்க? ரீஜினல் லாங்குவேஜில் இல்லாததை எப்படி நான் பார்க்க முடியும்? டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய கொஸ்டினே இங்கிலீஷும் தமிழ்லான வருது சில இது. அப்படி இருக்கும்போது அப்போ இங்கிலீஷுங்கிறது நம்மளுடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தான் இருக்குது. அது வந்து நம்மளுடைய தாய்மொழி கிடையாது, நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். அப்போ தாய்மொழி தமிழில் நம்ம வந்து ஸ்கூலு, அப்புறம் ஹையர் செகண்டரி அதெல்லாம் முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஏன் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 1ஆவதுலேருந்து அவங்க ரூல்ஸ் என்னது? அவங்களோட ரூல் ஒன்று தான். பிஎஸ்டிஎம்முக்காக அரசு ஒதுக்கிட்ட ரூல்ஸ் என்ன அப்படின்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும், 10ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். அப்போ 10ஆவது ப்ளஸ்ஸு 3 வருஷம் டிப்ளமோ, 10ஆவது ப்ளஸ் 2 வருஷம் +2 ப்ளஸ் 2 வருஷம் டிப்ளமோ. இது தமிழ்லே படிச்சிருந்தா அவங்களுக்கு பிஹெச்டிஎம் வழங்கணும். இதான நியாயம்? சப்போஸ் ஒருத்தர் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு அப்புறம் அவர் டிப்ளமோ தமிழில் படித்தா அவங்க வழங்க தேவையில்லை, அவங்க ரூல் படி பார்த்தா. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரூல் படியே 1ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது தமிழ்லே படித்து அதுக்கு பிறகு டிப்ளமோ படிக்கிறாங்களே தமிழில் அவங்க கொடுங்க. டிப்ளமோ எல்லா காலேஜ்லேயுமே இங்கிலீஷில் வந்து புக்கு இருக்குது, ஆனால் டீச் பண்ணுறது தமிழில் தான், எக்ஸாம் எழுதுறதும் தமிழில் தான். அவ்வாறு இருக்கும்போது ஏன் இதுக்கு பிஹெச்டிஎம்முக்கு அவங்க மறுக்கிறாங்க? இதுக்கு இன்னொரு இப்போ டிப்ளமோ பிஹெச்டிஎம்முக்காக கேட்குற பசங்களுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னா ஐடிஐ எடுத்துக்கோங்க. ஐடிஐ வந்து நம்மளுடைய ஐடிஐயும் அப்படி தான். ஐடிஐ என்ன அப்படின்னா ஐடிஐக்கு இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க பிஹெச்டிஎம்முக்காக. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஐடிஐங்கிறது இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் அப்படின்னு அந்தந்த ரீஜினல் ஸ்டேட்டுக்கு உள்ளான லாங்குவேஜ்லேயும் அவங்க வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயும் அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம்.
ஆனால் ஒரு பெரும்பான்மையான ஒரு நம்மளுடைய இடத்துக்கு நம்மளோட அப்படி தான் இருக்குது. ஐடிஐயில் என்ன இருக்குது, காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அது போக அவங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கிறலாம் அப்படின்னு. தமிழ்லேயும் படிச்சு ஐடிஐ புக்கும் தமிழில் தான் இருக்குது. ஐடிஐயோட கவர்மெண்ட் புக்கே தமிழில் தான் இருக்குது. ஐடிஐயுடைய இது அவங்க தமிழில் படிக்கிறாங்க, எக்ஸாம் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் எழுதுறாங்க. இதெல்லாம் வந்து அப்போ ஒரு 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 பாடத்திட்டமானது ஒரு பொதுவான லாங்குவேஜ் இங்கிலீஷ்லையும் அந்தந்த ரீஜினல் லாங்குவேஜ்லேயும் டீச் பண்ணப்படணும் அப்படின்னு இருக்கும்போது இங்கே மட்டும் டிப்ளமோக்கு மட்டும் ஏன் மறுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு தேவையான ஒன்று என்னென்னா, டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க வேண்டும். அது வந்து நியாயமான கோரிக்கை தான். அவங்க வந்து இப்போ வந்து டிப்ளமோ வந்து இப்போ டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா, அப்போ இந்த ஆர்டர் போட்டது எப்போ, அந்த பிஎஸ்டிஎம்முக்காக ஒரு ஆர்டர் போட்டாங்களே 2010, அதில் ஏன் பிஎஸ்டிஎம் போட்டிருக்காங்க? டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்மே இல்லை. இன்றைக்கி 2023 சம்திங்கு 2024 வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்டிஎம் ஆர்டர் போட்ட ஜிஓவில் அந்த டேட்டில் பிஎஸ்டிஎம்முக்கு டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்மே கிடையாதுங்கிறாங்க. அப்போ எதுக்கு அவங்க டிப்ளமோக்கு பிஎஸ்டிஎம் போட்டாங்க அவங்க? அது ஒரு கேள்வி வரும்ல நமக்கு. அந்த ஜிஓ படி டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் தரணும் போட்டிருக்கு. தேவையான கல்வி தகுதி பட்டய படிப்பாக இருந்தால் 1ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது டிப்ளமோ வந்து தமிழில் படிச்சுக்கணும்னு. தமிழில் தான் இல்லையேன்னு சொல்கிறீங்க, அப்படிக்காக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறீங்க? அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம எப்போ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்முக்கு ஜிஓ கொடுத்தா இப்போ தான் கொண்டு வராங்க. என்னது, நீங்கள் வந்து டிப்ளமோ சேரும்போதே தமிழ் வழியில் படிக்கிற காலேஜில் சேரணும் அப்படின்னு. டிப்ளமோவே தமிழில் டீச் பண்ணுறாங்க. டிப்ளமோ ப்ளஸ்ஸு அவங்களுடைய ஆரம்பகால கல்வி. ஸோ அதனால் பெருசும் ஸ்டடி இன் தமிழ் மீடியத்துக்கு இந்த ரீசண்டாக வெளியான இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் படி டிப்ளமோங்கிறது ஒரு பாடத்திட்டம். அந்த பாடமானது ரீஜினல் லாங்குவேஜான தமிழ் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில பயிற்று மொழியிலே நடத்தணும், பொதுவான ஆங்கிலத்தில் நடத்தணும். அப்படி தான் எல்லாத்துக்குமே என்னது ஒரு நம்ம அப்படி கேட்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் டிப்ளமோ தமிழ் வழியில் படிக்கிறாங்க, தமிழில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு ஏன் தமிழ் வழி வரக்கூடாதுங்கிறது தான் பொதுவான மாணவர்களுடைய கேள்வி. ஏன் இதுக்கு மேலே என்ன பிஹெச்டின்னு தகுதி வேணும்? தமிழில் ஆக்சுவலாக என்ன மீனிங்கு, பெருசாக ஸ்டடின்னு தமிழ் மீடியம் தான். அப்படி இருக்கும்போது தமிழில் எக்ஸாம் படித்து தமிழில் இப்போ 3 வருஷம் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதுகிற அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னா வேறு யாருக்கு பிஎஸ்டிஎம் கொடுப்பாங்க? அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு கேள்வி. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்டிஎம்க்கு ட்ரை பண்ணுறவங்க உங்கள் டிப்ளமோவில் தமிழ் வழியில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் இப்போ பாருங்கள், தமிழில் தான் இருக்கும் கொஸ்டின். எல்லா செமஸ்டரும் இல்லை, ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் தமிழில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூஷனில் வந்து தமிழில் டீச் பண்ணுறாங்க, தமிழில் எக்ஸாம் எழுதுறாங்க, கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், தமிழ்லாம் புக் இருக்குது, ஓகே. அப்புறம் ஏன் தர முடியாது பிஎஸ்டிஎம் தமிழில்? பிஇக்கே பிஎஸ்டிஎம் தரும்போது டிப்ளமோ தரதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? இதெல்லாம் வந்து கேள்வி. டிப்ளமோங்கிறது தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொடுங்க, தமிழ் படிக்காதவங்களுக்கு தராதிங்க. அதானே வார்த்தையே, அதானே பெர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம். அப்போ தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கொடுங்க. அவள் தமிழில் தான் படித்தான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட காலேஜில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். எங்கேயோ உள்ள ஆளுக்கு தெரியுமா? ஸோ அந்தந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க வந்து ஒருத்தர் சேரும்போது அது கவர்மெண்ட் காலேஜோ இல்லை ப்ரைவேட் காலேஜோ, எல்லா ப்ரைவேட் காலேஜுமே கவர்மெண்ட் அப்ரூவல் தான் இயங்குது. கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாத எந்த ஒரு காலேஜுமே இயங்குறது கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால் இதில் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு அதெல்லாம் தேவையில்லை. காமனாக டிப்ளமோ படித்தவங்க அவ்வளோதான். அப்போ எல்லாருக்குமே பொதுவானது தான். அப்போ டிப்ளமோவில் சம்மந்தப்பட்ட காலேஜில் ஒருத்தர் சேரும்போது அவர் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே என்ன செய்யணும்னா
1ஆவதுலேருந்து 10ஆவது அல்லது 10ஆவதுலேருந்து 12ஆவது நீ தமிழில் படிச்சிருக்கியா, அந்த அந்த அதை வாங்க வேண்டியது. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி அவருக்கு இவர் வந்து 3 வருடம் டிப்ளமோ தமிழில் படிச்சிருக்காரு அப்படின்னு சம்மந்தப்பட்ட இதை சைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வெளியிட்டாங்கன்னா டிப்ளமோ படித்த மாணவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும். இப்போ 20% பிஎஸ்டிஎம் யாருக்கு ஒரே ஒரு கோர்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? பிஇ மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டிப்ளமோ ஆகட்டும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இந்த அவங்க யாருக்குமே கிடைக்காம போயிடுது. ஸோ நீதிங்கிறது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா, உண்மையாக தமிழில் படித்து உண்மையாக தமிழில் எக்ஸாம் எழுதி இருக்கக்கூடிய ஒருத்தர் கிடைக்கணும். அது ஐடிஐயோ டிப்ளமோவோ பிஇயோ எனி கோர்ஸோ நமக்கு தேவையில்லை. அதனால அதுக்கு என்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். அதனால வந்து பெரும்பான்மையான மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து இங்கிலீஷில் தான் நம்ம கொடுப்போங்கிறதுல எந்த விதமான இதுவும் இது ஒரு நியாயமானது கிடையாது அப்படிங்கிறது தான் சம்மந்தப்பட்ட மக்களுடைய இது. ஸோ நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அந்த டோட்டோடைய ஆர்டிஐயும் நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. உண்மையாக என்ன அப்படின்னா, டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் தரணுமானா ஒரு நியாயமான இப்போ என்னை கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் விதிமுறைகள் வந்து நம்ம வந்து தமிழக அரசாங்கமும் நம்மளுடைய மாணவர்கள் நலன் கருதி பிஹெச்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வந்து என்னால் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் வழங்கணும்னா வழங்கணும் தான். கமெண்டில் கேட்குறாங்க, வழங்கலாம். ஆனால் முடிவு பண்ண வேண்டியது நம்ம கிடையாது. அது வந்து நான் தமிழக அரசாங்கம் தான். ஸோ அதுக்கான பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம அதை லிஸ்ட் போடலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து வழங்கியே ஆகணும் அப்படிலாம் நம்ம ஆட்டையும் கேட்க முடியாது. ரூல்ஸ் படி என்ன இருக்கோ நம்ம அதை தான் பேச முடியும். இப்போதைக்கு ரூல்ஸில் கிடையாது. ஆனால் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய அதுக்கு அந்த தரதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள நிலவரம். ஸோ அதனால் வந்து எதையுமே நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக திங்க் பண்ணணும். ஒரு கமெண்ட் கேட்கும்போது அந்த கமெண்ட்டுக்கு முறையான டேட்டா இல்லாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. அதனால கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. நம்ம ஒரு வீடியோவே போட்டால் கூட அந்த டாக்குமெண்ட்டில் நான் வீடியோ என்ன பண்ணி நம்ம டீல் பண்ணிடுவோம், அவ்வளோதான். உடனே வந்து அந்த வீடியோ வந்து டீல் பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா அந்த வீடியோ நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ போட்டால் நீ கமெண்ட் பண்ணுற யார் தெரிய போகுது, எனக்கு வியூஸ் தானே அப்படின்னு நான் போடலாம். ஒரு டாக்குமெண்ட் வருது, நான் வீடியோ போடுறேன், அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் அது சில காரணங்களுக்காக அது வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாதும் போது நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். இதுதான். ஆனால் அந்த 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 வீடியோ வந்து ஒரு நாள் வெளியே வரும்போது அந்த வீடியோ ஏன் டெலீட் பண்ணணும்னு நம்ம அப்போ சொல்ல தான் போகிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு வீடியோவுமே நம்ம வந்து சும்மா பொழுதுபோக்காக போட்டு போகிறது கிடையாது. நம்ம வந்து எல்லா கமெண்ட்ஸுமே நமக்கு எப்படி வரும்னா ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு தான் வரும். எனக்கு வராது. நீங்கள் போகிற எல்லா கமெண்ட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகாது. அது ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணி தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே ப்ராப்பரான வீடியோ, நியாயமான வீடியோ தான் நான் போடுறோம். ஒரு அன்அஃபிஷியலான ஒரு வீடியோவையோ இல்லை வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டியாவோ நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எல்லாமே நான் ப்ராப்பராக வீடியோ போடுறோம். பல பேர் நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவ பல பேர் நம்மக்கிட்ட பல தகவலை ஷேர் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு நம்ம அதை விசாரித்து தான் நம்ம வீடியோ போடுறோம். நம்ம எதையுமே சும்மா பொத்தம்பதுவாக போடுறது கிடையாது. ஓகேங்களா? மெட்டீரியலோ நோட்ஸோ கோச்சிங்கோ இதெல்லாம் ஏகப்பட்டு கிடக்கு. ஆனால் ஒரு தகவல்களை வந்து ஒரு புதிய தகவலை ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணும்போது தான் அது நம்ம அதிகமாக அதுக்கு வேலை பார்க்கணும், பின்னால் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிப்ளமோ சம்மந்தமாக பிஹெச்டிஎம் சம்மந்தமாக இவ்வளோ தான் மொத்த கருத்து. ஸோ நமக்கு ஒரு பெரிய சோர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு பிஹெச்டிஎம் அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம அதை வச்சு எல்லாமே பிஹெச்டிஎம் நம்ம வந்து அப்ளை கேட்கலாம். ஆனால் அதை முடிவு பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு தான். ஐடிஐக்கு பிஹெச்டிஎம் தரலாம்னு சொல்லியிருக்காங்களே, தென் அதே மாதிரி அதை மேற்கோள் காட்டி
டிப்ளமோவுக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜஸில் பிஎஸ்டிஎம் வாங்கணுங்கிறது அவங்களோட இதுதான். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பிஎஸ்டிஎம் டிப்ளமோவுக்கு கிடையாது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிஎஸ்டிஎம் உள்ள நிலவரம். வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.